வணக்கம். இன்றைக்கி நம்ம தொடை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தொடை அப்படின்றது அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடைனா ஒன்று போல் வருவது. இங்கிலீஷில் சொல்லணுன்னா அதை ரைமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தொடை தமிழில். சரிங்களா? இப்போ முதல் எழுத்து ஒன்று போல் வருவது, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது, கடைசி எழுத்து ஒன்று போல் வருவது, அதை சீர்கள் ஒன்று போல் வருவது, இதையெல்லாம் நம்ம தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யாப்பிலக்கணத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தொடை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடை 8 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாமா? மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என தொடை 8 வகைப்படும்.